வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2026 வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம். என்னங்கம்மா, ஆல்ரெடி 2026 பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நானே பார்த்திருக்கேனே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, 2026 பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு. அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு. அதை பத்தினது தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம், அதனோட தாத்பரியம் என்ன, எதனால போடுறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க. ராகு பகவான் பாருங்க, 23 நவம்பர்ல இருந்து 2 ஆகஸ்ட் 2026, அதாவது 23 நவம்பர் 2025 இருந்து ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறார். அதுக்கப்புறம் அவர் அவிட்டம் போயிடுவார். இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியே அவர் கெடுப்பார். புரியுதுங்களா? ஆக இந்த பலன்கள் பாருங்க, ரொம்ப நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவு, இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா 3 விதமா கொடுப்போம். புரியுதுங்களா? அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின். குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல, குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி. இது 6/12/2026 தான் ராகு கேது பயிற்சி. அது வரைக்குமான பலன்கள். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும். உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார், நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன காலகட்டத்தில இருந்து எந்த காலகட்டம்? 23 நவம்பர்ல இருந்து 1/6/2026 வரைக்கும் ராகு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார். பொதுவாக பாருங்க, உங்களுக்கு ராகு என்ன பாவத்துல இருக்காரு? 11ஆம் பாவம், லாபஸ்தானத்துல ராகு, உபஜயஸ்தானத்துல ராகு. பொதுவா 10ல பாவி இருந்தாலும் 11ல பாவி இருந்தாலும் அபரிவிதமான ஒரு யோகங்கள் அப்படின்றத கொடுப்பாங்க அப்படின்றது நானே உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருப்பேன். தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. இப்ப இந்த 11ல பாத்தீங்கன்னா ராகு இருக்கான், அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு. ராகு என்ன பாவத்துல இருக்கான்? லாபஸ்தானத்துல இருக்கான். எந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றான்? அவனோட சொந்த நட்சத்திரமான சதயத்துல டிராவல் பண்றான். அப்ப மேஷராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, நீங்க என்ன தொழில் செஞ்சீங்கன்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுக்கும். தொழில் செய்யணும், தொழில கொஞ்சம் காஷியஸா நீங்க செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, அதுல அபரிவிதமான லாபம். செய்யக்கூடிய தொழில எப்ப நான் 1000 ரூபாய் வேலை செஞ்சா 10,000 ரூபாய் சம்பாதிப்பேன்ப்பா, அப்படி இருக்குப்பா இப்ப எனக்கு காலகட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நெட்வொர்க், ஆன்லைன்ல பிசினஸ் எல்லாம் செய்றீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல நன்மை அப்படின்றது வரும், நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வரும். நம்ம இந்த கமிஷன் பேசிஸ்ல ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறோம் அப்படின்னாலும் அதுல நல்ல ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி போட்டி தேர்வு, அரசு சார்ந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இப்ப நிறைய பேர் பாக்குறோம் நம்ம இல்லைங்களா. நான் 5 வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேங்க, 6 வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேங்க, பெருசா எனக்கு சக்சஸ் ஆகல, 1 மார்க்ல போச்சுங்க, 2 மார்க்ல போச்சுங்க, இப்படி நிறைய பேர் சொல்றது கேட்கிறோம் இல்லைங்களா. இந்த காலகட்டம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேருக்கு ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளிநாடு போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், திடீர் வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படின்றதுலாம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும், ஆயத்திய பணிகளை மேற்கொள்ளணும். எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு என்ன இருக்குங்க, ஆனா நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னா அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திடீர் மாற்றம், ஏதோ ஒரு விதத்துல எனக்கு திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சுங்க, அந்த மாற்றம் நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட அவங்களுக்கும் எனக்கும் பெருசா செட் ஆகலைங்க அப்படின்னாலும் அவங்க இந்த காலகட்டத்துல சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்னோட சர்க்கிள் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது 3 பலன் பிரியும். ஆக தேதி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த மாற்றம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். இது அந்த ஃபர்ஸ்ட் பகுதி அப்படின்னு சொல்லிக்கலாம். சொன்ன டேட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1/6/2026 இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பாருங்க, நான் சொன்ன காலகட்டத்தில் குருனோட பார்வை ராகு மேல இருந்துச்சு. அது குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அதனால ராகு நல்லது கொடுப்பாரு, இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. ஓகேங்களா? சதய நட்சத்திரத்துல இருக்காரு. இப்ப இந்த காலகட்டம் குருனோட பார்வை ராகு மேல கிடையாது.
ராகு மேல கிடையாது அப்படின்றதுனால ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த லாபஸ்தானத்துல அந்த சொன்ன நன்மைகளாம் கொடுத்து சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சில விஷயங்களை நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க, நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். குருனோட பார்வை இல்லை, குருனோட பார்வை அகன்றுச்சு, குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போயிட்டார். இப்ப இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, நண்பர்கள் தவறான நண்பர்கள் அப்படின்றது வரும். நான் நெட்வொர்க்ல பிசினஸ் பண்றேன், ஆன்லைன்ல பிசினஸ் பண்றேன், இப்படி எல்லாம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போலி நெட்வொர்க், போலி ஆன்லைன், இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம், பயங்கரமா அது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பெருமைகளா சொல்றாங்க, நிறைய ரிவ்யூஸ்லாம் இருக்கு. நம்ம ஆன்லைன் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா ஒரு தப்பான ப்ராடக்ட் வந்துருது பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு கூட ஒரு 2-3 முறை வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம எதுலையாவது போய் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சும்மா 2000 ரூபாய் 1500 ரூபாய் ப்ராடக்ட் போயிட்டு அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம பிசினஸ் அப்படின்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்லைன்ல. ஸோ முற்பகுதியில ராகு அதே விஷயத்துல பிளஸ் கொடுப்பாரு, பிற்பகுதியில குருனோட பார்வையில் நம்ம செய்யும் போது ஒரு முறைக்கு 5 முறை அனலைஸ் பண்ணி செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு நான் செய்யக்கூடிய வேலையில எனக்கு லாபம் அதிகம் ஆகணுன்ற எண்ணம் வரும். ஸோ என்னோட ஆசை வந்து அதிகரிக்கும், எக்ஸ்ட்ராடினரி இது வரும். ஏன்பா என் எதிர் வீட்டுக்காரன் 10 ரூபாய்க்கு வந்து வேலை செஞ்சு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்ப்பா, நான் 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 100 ரூபாய் தான்ப்பா சம்பாதிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த ஆசை அதிகரிக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எதையாவது ஒன்றுல போய் ட்ராப் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ட்ராப் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் காஷியஸா இருக்கு. என்னோட மென்டல் ப்ரெஷர் அதிகமாகுது, இந்த மாதிரி எதுலையோ ஒன்றுல ட்ராப் ஆயிட்டேன், எனக்கு ட்ராப் ஆகலைங்க, ட்ராப் ஆகலைனாலும் எனக்கு இன்னும் மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்கு, எக்ஸ்ட்ரீம் இரிட்டேஷன் வருது, ஸ்ட்ரெஸ் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, இப்படின்ற மாதிரி அமைப்பு. இது நமக்கு ஆகஸ்ட் 2 வரைக்குமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இந்த இது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இதுல அதாவது 1/6/2026 இருந்து 1 ஆகஸ்ட்னா என்ன 8 2/8/2026 வரைக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த டேட்டையும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்துல கவனமா இருங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க என்ன ஆகும் நம்மளுக்கு. ராகு கேது பயிற்சி நான் முன்னமே சொன்ன மாதிரி 6/12/2026 தான் சொன்னேன், 2026 தான் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப ஆகஸ்ட் 2ல இருந்து 6/12/2026 வரைக்கும் இதே விஷயம் தொடரும். ஆனா ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்காது. தவறான நண்பர்கள் இருப்பாங்க, போலி நெட்வொர்க் நம்மளை ஏமாத்த பார்ப்பாங்க, நம்ம சுதாரிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆசை அதிகமா இருக்கும், நம்ம மனசு கண்ட்ரோல் பண்ணிக்கும், விடு. அது பொதுவா ராகு வந்து அவனோட நட்சத்திரத்துல இருந்து வெளியே வந்துடுறான் இந்த காலகட்டம். புரியுதுங்களா? ஆகஸ்ட் 2ல இருந்து 6/12/2026 வெளியே வந்துடுறதுனால நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து பெருசா அதுல ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரொம்ப இன்டென்சிஃபைடா அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு மேலோங்காது அப்படின்னு சொல்லலாம். ஆக மேஷராசி அன்பர்கள் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 3 விதமா பலன்களை சொல்லியிருக்கேன். இந்த 3 விதமான பலன்களுக்கான காலகட்டமும் சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டத்துல நீங்க உஷாரா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்ப இது நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். நீங்க சொன்னீங்க இதை நாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சிட்டோம், தவறான நெட்வொர்க்ல மாட்டிட்டோம், தவறான நண்பர்கள் கிட்ட மாட்டிட்டோம், காசை கொடுத்துட்டோம், இது மீண்டு வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியல. தொழில இந்த மாதிரி ஏமாந்துட்டோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல இந்த மாதிரி ஏமாந்துட்டோம், அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி ஏமாந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸ்னால ஏமாந்துட்டோம், அண்ணன் தம்பியே ஏமாத்திட்டாங்க, அக்கா தங்கச்சியே ஏமாத்திட்டாங்க. இப்படி எந்த காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கு அப்படின்னாலுங்க ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா 2026 உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா உங்களோட சுய ஜாதகங்க. உங்களோட சுய ஜாதகத்துல எல்லாமே தெரியும். சுய ஜாதகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பிரச்சனைகளுக்கும் அதை வச்சு நம்மள கண்டுபிடிச்சிட முடியும். நம்மளோட சந்தோஷங்களும் எப்போ வரும், எனக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு நம்ம எத்தனையோ நாள் காத்துட்டு இருப்போம். இதுலயும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நடக்காது அப்படின்றத அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா வெளியே வந்துட முடியும். இது வரைக்கும் காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா இந்த கருத்துக்களை மனசுல வச்சிருக்கீங்க அப்படின்னா வெளியே வந்துட முடியும். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கவங்க, ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸில் சொன்னதில் ஒன்றுத்தில் நான் ட்ராப் ஆகியிருக்கேன், அப்பப்போ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் ட்ராப் ஆகியிருக்கேன், பெரிய காம்ப்ளிகேஷனில் மாட்டியிருக்கேன், இல்லை வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன், லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எனக்கு வந்து பாருங்கள் டிவோர்ஸு பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் தீர்வு கிடைக்கும். என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.